الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நீண்ட பயணம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த பயணம் எங்கே போய் முடியப் போகிறது என்பதை மனிதன் சிந்திப்பதில்லை. நாம் ஒரு நீண்ட பயணம் போவதாக இருந்தால் அந்த பயணத்தை பற்றி முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். எவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு விமான பயணம் செய்வதாக இருந்தால் நான் எப்பொழுது போய் சேரப்போகிறேன், எத்தனை நாடுகளை கடந்து செல்லப் போகிறேன், ஒவ்வொரு நாடுகளிலும் விமான நிலையங்களில் எவ்வளவு நேரம் எதிர்பார்க்க வேண்டி வரும், சாப்பாடு என்ன கொடுப்பார்கள், சாப்பாடு இருக்கிறதா இல்லையா, இதை கூட நாம் தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். அவையெல்லாம் சில நாட்களுடைய பயணங்கள் அல்லது சில மணி நேரங்களுடைய பயணங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக நீளமானது. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதில்லை. நாம் எத்தனை இடங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது, எங்கு எப்பொழுது போய் சேரப்போகிறோம். நபிமார்கள் உலகத்துக்கு வரவில்லையாக இருந்தால், வராமல் இருந்திருந்தால் இந்த பயணத்தை பற்றிய அறிவு நமக்கு இருந்திருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய வேதங்கள் உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த பயணத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நபிமார்களின் மூலமாக, வேதங்கள் மூலமாக இந்த பயணத்தை பற்றிய தெளிவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஒரு பயணத்தின் தூரத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நாம் ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் தூரத்தை தெரிந்து கொண்டால் நாம் ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். உலக வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு பகுதி மட்டும்தான். இதற்கு முன்னால் நாம் சில கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். நம் எல்லோருக்கும் தெரியும். நம்மில் ஒவ்வொருவரும் தாய்மார்களுடைய வயிறுகளில் சில மாதங்கள் இருந்தவர்கள். அங்கு நமக்கு உணவு கொடுக்கப்பட்டது, நாம் அங்கு உயிருடன் இருந்தோம். அதற்கு முன்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது. ரூஹ்களை அல்லாஹு தஆலா ஒரே நேரத்தில் படைத்து ரூஹ்களை வாழ வைத்திருந்தான். ஒவ்வொரு ரூஹும் உலகத்துக்கு வருவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் நெருங்கும் பொழுது அந்த ரூஹுக்கான உடல் தாயுடைய வயிற்றில் தயார் செய்யப்படுகிறது. இதுவெல்லாம் திட்டம் இல்லாமல் எதேச்சையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. நமக்கு தெரியும் எவ்வளவு காலத்தில் ரூஹ் வருகிறது. அதுவெல்லாம் முறையாக நடக்கிறது, மலக்குமார்களினால் நடாத்தப்படுகிறது. தாயுடைய வயிற்றில் இருந்தோம். அந்த நேரத்தில் நமக்கு இந்த உலக வாழ்க்கை தெரியவில்லை, புரியவும் இல்லை. இங்கு எல்லாமே இருந்தது. நம்முடைய தாயுடைய சகோதரிகள் இருந்தார்கள், அவர் சகோதரர்கள் இருந்தார்கள், நமக்கு உறவினர்கள் இருந்தார்கள், சகோதரர்கள் இருந்தார்கள், நாம் வசிக்கிற ஊர் இருந்தது, வீடு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அதே வீட்டுக்குள் வயிற்றுக்குள் இருக்கிற நமக்கு எதுவும் புரியவில்லை. உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிந்தது. காலங்கள் கடக்க கடக்க இன்னும் பல விடயங்களை புரிந்து கொண்டோம், இன்னும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான். நாம் மரணத்தை வாழ்க்கையின் முடிவாக நினைக்கிறோம். மக்கள் நினைக்கிறார்கள் மரணித்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது. வாழ்க்கை முடியவில்லை. அவருடைய உலகத்தில் அவருக்கு இருந்த சந்தர்ப்பம் முடிகிறது.
ஒரு மனிதன் மரணித்து விட்டால் நாம் அவர்களை கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடக்கம் செய்தவர்கள் திரும்பி செல்வதற்குள் 2 மலக்குகள் அங்கே வந்து விடுவார்கள். ஃபயுக்ஐதானிஹி வஇன்னஹு லா யஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், அந்த ஜனாசாவை எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள். உயிர் மீண்டும் வந்துவிடும். அடக்கம் செய்தவர்கள் திரும்பி செல்கிற கால் பாதணி சத்தங்களையும் அவர் கேட்பார். அவ்வளவு வேகமாக வந்து விடுவார்கள். அவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு உயிர் வந்ததும் கண்ணை திறந்து பார்ப்பார். மாலை நேரத்தில் சூரியன் மறைகிறது மாதிரியான ஒரு காட்சி அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், முஃமினாக இருந்தால், தஊனி உஸல்லி, என்னை விடுங்கள், நான் இன்னும் அசர் தொழவில்லை. அவருடைய எண்ணத்தில் அவர் ஏதோ தூங்கியது போலவும் அவருடைய அசர் தவறி போகிறது போலவும் எண்ணுவார். அந்த 2 மலக்குகளும் அவரை உட்கார வைத்து சில கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விக்கு மூமின்கள் பதில் சொல்வார்கள், மற்றவர்கள் தடுமாறுவார்கள். அது முடிந்ததும் அவர்களை மீண்டும் தூங்க வைத்துவிட்டு அந்த மலக்குகள் போய்விடுவார்கள். பிறகு கபருடைய வாழ்க்கை அது பலருக்கும் பலவிதமாக இருக்கும். நீண்ட காலங்கள் கபருக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு பொதுவான நியதி இருக்கிறது, கபரில் அடக்கம் செய்யப்பட்டால் இந்த உடல் மண்ணுடன் சேர்ந்துவிடும். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும், மண்ணுடன் சேர்ந்துவிடும். ஆனால் மனிதனுடைய உடலில் அவனுடைய முதுகெலும்பின் கடைசி பகுதியில் ஒரு எலும்பு இருக்கிறது. லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா இல்லா ஆத்மன் வாஹிதன், அந்த ஒரே ஒரு எலும்பு அது மண்ணுடன் சேருவதில்லை. மனிதனையோ மிருகங்களையோ எரித்தாலும் தண்ணீரில் போட்டு அவர்களை மூழ்கடித்தாலும் உடல் அழிந்து போகும். ஆனால் அந்த எலும்பு அழிவதில்லை. அது பிறண்டு 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 இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கும். அதற்கு அரபியில் அஜ்புஸ் தனப் என்று சொல்லப்படும். தமிழில் அதுக்கு வால் எலும்பு என்று சொல்லப்படுகிறது. மிருகங்களுக்கு வால் முளைக்கிற இடத்தில் அது இருக்கிறது. அது அழியவே மாட்டாது. அதிலிருந்துதான் மனிதன் படைக்கப்பட்டான். கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் மீண்டும் எழுப்பாட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதில் தான் அவனுடைய உடலின் பாகங்கள் எல்லாம் வந்து இணைந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் படைப்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அழித்ததற்கு பின்னால் நீண்ட காலம் அப்படியே வைத்துவிட்டு எப்பொழுது மீண்டும் எழுப்பாட்டுவதற்கு நாடுகிறானோ அப்பொழுது மலக்குக்கு கட்டளை வரும். அவர் சூர் ஊதுவார். சூருக்கு முன்னால் சொன்னார்கள் அல்லாஹு தஆலா, சும்ம யுன்ஸிலுல்லாஹு மதரன் கத்தல், பனி பெய்வது போல் ஒரு மலையை அல்லாஹு தஆலா இறக்கி வைப்பான். அந்த மலையின் நீர் பூமியில் பட்டதும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய உடலும் எம்புதூன கமா எம்புத்துல் பக்ல், சிறிய தாவரங்கள் முளைப்பது போல் அப்படியே முளைத்து வரும். அந்த எலும்பு எங்கே இருக்கிறதோ அதனுடன் வந்து சேர்ந்து கொள்ளும் அவனுடைய உடலின் பாகங்கள் அத்தனையும். சொன்னார்கள், நீங்கள் எழுப்பாட்டப்படும் பொழுது ஹத்னா செய்யப்படாமல் எழுப்பாட்டப்படுவீர்கள். ஏனென்றால் ஹத்னா செய்யப்படும் பொழுது அவனுடைய உடலில் ஒரு சிறிய பாகம் நீக்கப்படுகிறது. சொன்னார்கள், அதுவும் வந்து சேர்ந்து கொள்ளும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்களோ அப்படியே எழுப்பாட்டப்படுவீர்கள். உடலுடைய பாகங்கள் உலகத்தில் மாற்றப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டிருக்கலாம், நீக்கப்பட்டிருக்கலாம், வேறு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே வந்து சேர்ந்து கொள்ளும். பிறகு மலக்குக்கு கட்டளை வரும். அவர் சூரை ஊதுவார். சூர் ஊதியதும் உயிர்கள் எல்லாம் உடலுக்கு வந்து சேர்ந்து கொள்ளும். எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். எழுந்து அங்கும் இங்கும் பார்க்க உயிர் வந்தால் பார்வை வந்துவிடும். எல்லோரும் அங்கும் இங்கும் திரும்பி பார்ப்பார்கள். குர்ஆன் இந்த எழுப்புதலை பற்றி மிக அதிகம் பேசி இருக்கிறது. மனிதர்கள் எழுந்ததும் யாரும் யாரையும் விசாரித்து கொள்ள மாட்டார்கள். எழுப்பாட்டப்பட்டதிலிருந்து சுவர்க்கம் செல்கிற வரைக்கும் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇஸ் வலா யதசாஅலூன், சொந்தங்கள் பந்தங்கள் எதுவும் இருக்க மாட்டாது. வாப்பா இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க, தம்பி வாராரு,
இந்த பார்வையோ பேச்சோ எதுவும் இருக்க மாட்டாது. யாரும் யாரையும் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள். எல்லோருக்கும் அவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமாக இருக்கும். ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், கபறுகளிலிருந்து எழுந்ததுதான் அவர்கள் அல்லாஹ் நியமித்த இடத்தை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பிப்பார்கள். எல்லோரும் நடப்பார்கள். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் தோன்றிய அவ்வளவு பேரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அர்துல் மஹ்ஷர், மஹ்ஷர் என்று நாம் சொல்கிறோம். மஹ்ஷர் என்பது எங்கோ உள்ளதல்ல, இந்த பூமியில் தான் இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா அர்துல் மஹ்ஷராக தீர்மானித்திருக்கிறான். எல்லோரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து அந்த இடத்தில் ஒன்று சேருவார்கள். இந்த பூமியை அல்லாஹு தஆலா துமத்துல் அர்து மத்தல் அதீம், தோல் விரிக்கப்படுவது போல் இந்த பூமி விரிக்கப்படும் என்று சொன்னார்கள். மிருகங்களின் உடலுக்கு மேலால் தோல் இருக்கிறது. அந்த தோல் அந்த உடலை சுற்றி இருக்கும். அதை நாம் அறுத்து தோலை எடுத்தால் விரித்து வைக்கலாம். அதுபோல் இந்த பூமி விரித்து வைக்கப்படும். லைஸ ஃபீஹி அலமுன் லி அஹத், இதில் எந்த ஒன்றுக்குமான அடையாளம் இருக்க மாட்டாது. இன்று அடையாளங்கள், மலைகள் இருக்கின்றன, ஆறுகள், இவற்றையெல்லாம் நாம் அடையாளமாக வைத்திருக்கிறோம். இந்த வீடுகளோ ஆறுகளோ குளங்களோ மலைகளோ எதுவும் இருக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா எல்லோரையும் உண்டு சேர்ப்பான். மஹ்ஷருடைய மைதானம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அறிவிப்பு வரும் மலக்குகளுக்கு, வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிறுத்துங்கள், எல்லோரையும் இங்கே நிறுத்துங்கள், கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொல்லப்படும். இப்பொழுது எல்லோரும் அங்கே நிறுத்தப்படுவார்கள். இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்களே, கடும் சத்தமாக இருக்குமே என்றால் அங்கு எந்த சத்தமும் இருக்க மாட்டாது. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, ரஹ்மானுக்கு முன்னால் சத்தங்கள் எல்லாம் அடங்கி போய்விடும். அங்கே மனிதர்கள் நகர்வது மட்டும்தான் இருக்கும். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். மிக கடுமையா அல்லாஹு தஆலா அப்படியே நீண்ட காலம் வைத்து விடுவான் மஹ்ஷரில். குர்ஆன் சொல்கிறது 50,000 சனா, 50,000 வருஷங்கள். நாம் இங்கு வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி நமக்கு தெரியும். இது 50 இருக்கலாம், 60, 70, 80 இருக்கலாம். அந்த வாழ்க்கை 50,000 வருஷங்கள் எவ்வளவு கடினமாக இருக்கும். தரன்னாச சுகாரா வமாஹும் பி சுகாரா, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். அவர்களுக்கு போதை அல்ல. வலாக்கின்ன அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாப் மிக கடினமானது என்று குர்ஆன் சொல்கிறது. கேள்வி கணக்கு இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும். ஆனால் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாது. இப்பொழுது எப்படியாவது இந்த வேதனை நமக்கு முடிய வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசி சொல்ல வேண்டும், கேள்வி கணக்கை முடித்து விடு என்று. ஆனால் எப்படி சொல்வது? யாருக்கும் பேச முடியாது. அப்பொழுதுதான் முஃமின்களுக்கு ஒரு உதிப்பு வரும். நபிமார்களிடத்தில் போய் சொல்லுவோம், அவர்கள்தான் அல்லாஹ்வுடன் பேசுகிறவர்கள். ஃபயத்தூன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் வருவார்கள். வந்து சொல்வார்கள், யா ஆதம் அந்த அபுல் பஷர், ஆதமே நீங்கள் மனிதர்களுக்கு எல்லோருக்கும் தந்தை, உங்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான், நாங்கள் இருக்கிற நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள், சிபாரிசு செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அவர்கள் மறுத்து விடுவார்கள். பயத்தின் காரணத்தினால் அவர்கள் மறுத்து விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். இப்படியாக பல ரசூல்மார்களிடத்திலே மக்கள் போய் இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் அப்படியே சுஜூதில் வீழ்ந்து விடுவேன். அல்லாஹு தஆலா எனக்கு அவனை புகழ்வதற்கான வார்த்தைகளை அந்த நேரத்தில் உள்ளத்தில் போடுவான். அது இப்பொழுது எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளை சொல்லி நான் புகழ்ந்ததும் எனக்கு பதில் வரும். யா முஹம்மத் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, உடலுக்கு உயிர் வந்தால் தாகம், பசி வந்துவிடும். அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இருக்க மாட்டாது. மஹ்ஷரில் தண்ணீர் இருக்க மாட்டாது. மக்கள் எல்லாம் தாகத்தில் துடிப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதை கொடுப்பான்.
அந்த ஹவுதுல இருந்து மக்களுக்கு மூமின்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள். மன் வரத ஷரிப் ஒமன் ஷரிப் அலா யத்மவு அபதா, யாரெல்லாம் வருகிறார்களோ தண்ணீர் குடிப்பார்கள். அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு பின்னால் தாகம் நிரந்தரமாக தீர்ந்துவிடும், தாகமே இருக்காது. இன்ன லிகுல்லி நபியின் ஹவுதா, பிறகு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய ஹவுது கொடுக்கப்படும். அவர்களுடைய உம்மத்தில் மூமின்களுக்கு அவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள். நாம் இதையெல்லாம் நாளாந்தம் கேள்விப்படுகிறோம், பேசுகிறோம். இது எந்த முறையில் எந்த ஆர்டரில் நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. உலமாக்கள் சொல்கிறார்கள் இது இப்படித்தான் நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னால் கேள்வி கணக்குக்கு முன்னால் ஆறுது என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மை தீமைகளையும் அவரவர் பார்ப்பதற்கு அல்லாஹு தாலா காட்சிப்படுத்துவான். ஒரு காலத்தில் இதுவெல்லாம் எப்படி நடக்கும் என்பது அதிசயமாக இருந்திருக்கலாம். இன்று நாம் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டவர்கள், கண்டு கொண்டிருக்கிறவர்கள், பழைய செய்திகளை எல்லாம் திரும்ப எடுத்து பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ கர்மங்களை மறந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆர்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா மனிதனுடைய எல்லா செயல்களையும் அவனுக்கு காட்டுவான். அதற்கு பின்னால் தான் கேள்வி கணக்கு என்று இருக்கிறது. அல்லாஹு தாலா ஹிசாபை யசீரா, சிலரிடத்தில் மிக இலகுவான கேள்வி கேட்கப்படும். மன் நூகிஷ ஃபில் ஹிசாபி ஃபகத் உஸ்திப், சிலரை அல்லாஹு தாலா கேள்வி கணக்கின் பொழுது பிடிப்பான். அவர்கள் அழிவுக்குள்ளாகிவிட்டார்கள், வேதனைக்குள்ளாகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தாலாவுடைய கேள்வி கணக்கு மிக வேகமாக முடிந்துவிடும். சரீஉல் ஹிசாப், அல்லாஹு தாலா தன்னை பல இடங்களில் குர்ஆனில் சரீஉல் ஹிசாப், வேகமாக கேள்வி கணக்கு கேட்பவன் என்று சொல்லி அறிமுகம் செய்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கேள்வி கேட்பதற்கு எவ்வளவு நேரமோ அவ்வளவு வேகத்தில் எல்லா மனிதர்களுடைய கேள்வி கணக்கும் முடிந்துவிடும். சும்ம ததாயருஸ் சுஹுஃப் சொன்னார்கள். பிறகு நன்மை தீமை பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடுகள் பறந்து மனிதர்களுடைய கைக்கு செல்லும். மிக வேகமாக எல்லோருக்கும் அவர்களுடைய நலவு தீமைகள் எழுதப்பட்ட ஏடு கையில் கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படும், உன்னுடைய ஏட்டை, இந்த புத்தகத்தை வாசித்து பார், இதுவே உனக்கு போதும், கேள்வி கணக்குக்கு இதுவே போதும் என்று சொல்லப்படும். அவன் வாசிப்பான், ஆச்சரியப்படுவான். மாலி ஹாதல் கிதாப், என்ன ஆச்சரியம் இந்த புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா இல்லா அஹ்சாஹா, நான் செய்த சிறிய பெரிய எதையுமே எழுதாமல் விடவில்லை, எல்லாமே இதில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அநியாயம் செய்யப்படவில்லை என்பதை அல்லாஹ் நிரூபித்து விடுவான். அதற்கு பின்னால் மீசான் இருக்கிறது. மீசான் என்றால் தராசி என்ற அர்த்தம். மனிதன் செய்த அவ்வளவு கர்மங்களும் நன்மை தீமை நிறுக்கப்படும். மோமின்களுக்கு மட்டும்தான் அதை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். குஃபார்கள் முஷ்ரிக்களுக்கு மீசான் கிடையாது. அவர்கள் மஹ்ஷரில் இருந்து நரகத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு விடுவார்கள். மீசானில் நிறுக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற முக்கியமான இடமாக இருக்கும். அதற்கு முன்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவன் பயத்துக்குள்ளான நிலையில் தான் இருப்பான். கபரில் சரியான கேள்வி கணக்குக்கு சரியான பதில் சொல்லிவிட்டான் என்ற காரணத்தினால் நிரந்தரமாக அவனுடைய நிலையை தீர்மானிக்கிற ஒரு நிலை அவனுக்கு இருக்க மாட்டாது. மீசானுக்கு பிறகுதான் தன்னுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் உடனே சொர்க்கம் செல்ல முடியாது. மீசான் நிறுக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மனிதர்களை கூட்டம் கூட்டமாக பிரிப்பான். உஹ்ஷுருல் லதீன ஸலமு வ அஸ்வாஜஹும் வமா கானூ யஅபுதூன், அந்த கூட்டங்கள் ஒவ்வொரு விதமாக அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். ثم يضرب الله عليهم الظلم, பிறகு அல்லாஹு தஆலா உலகத்துக்கு இருளை சாட்டி விடுவான். வெளிச்சமாக இருந்த உலகம் அப்படியே இருண்டு போய்விடும். இப்பொழுது அவர்கள் உலகத்திலிருந்து வெளியில் செல்ல வேண்டும், சிராத்துக்கு போக வேண்டும். சிராத் என்பது ஒரு பாலம். அந்த பாலம் நரகத்துக்கு மேலால் அமைந்திருக்கிறது. உலகத்தில் நாம் எத்தனையோ படைப்புகளை பார்த்து அதிசயப்படுகிறோம். இதுவெல்லாம் நமக்கு ஏற்கனவே அனுபவத்தில் பார்த்தவை அல்ல என்றதனால் நமக்கு புரிவதில்லை. போய் பார்த்தால் நமக்கு தெரியும். சிராத்தை நோக்கி செல்ல வேண்டும். உலகம் இருண்டு இருக்கிறது, வெளிச்சம் வேண்டும் சொன்னார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். இப்பொழுது அல்லாஹு தாலா
முஃமின்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான். இதுவரைக்கும் முனாஃபிக்குகள் முஃமின்களுடன் கூடவே இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மூமின்களை ஏமாற்ற நினைத்தவர்கள், உள்ளத்தில் குஃப்ரை மறைத்து வைத்துக் கொண்டு நடித்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுடன் அல்லாஹு தாலாவுடைய செயல்பாடு சிராத் வரைக்கும் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அதற்கு ஏற்பவே இருக்கும். மூமின்களுக்கு மட்டும் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம், வெளிச்சம் கொடுக்கப்படும். அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடந்து செல்வார்கள் சிராத்தை நோக்கி. முனாஃபிக்குகளுக்கு வெளிச்சம் கிடைக்க மாட்டாது. அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து எங்களுக்கும் தாருங்கள். நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல இர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிஸு நூரா. அவர்களுக்கு சொல்லப்படும், இங்கு யாரும் யாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது, பின்னால் போய் உங்களுடைய வெளிச்சத்தை தேடிக்கொள்ளுங்கள். அங்கிருந்து அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். மூமின்கள் அந்த வெளிச்சத்தில் சிராத் வரைக்கும் போவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்துடைய ஆரம்பத்தில் இருந்து மோமின்களுக்காக துவா செய்வார்கள். அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாப்பாக இவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக. சிராத்தை கடக்கக்கூடிய வேகம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஈமானை அமலை வைத்து இருக்கிறது. மின்னல் வேகத்தில் சிலர் கடந்து அடுத்த கரைக்கு சென்று விடுவார்கள். மோமின்களில் ஒசாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாவங்கள் செய்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாருடைய பொறுப்பில் தங்கிவிட்டதோ அவர்கள்தான் ஒசாத்துல் முஃமினீன். அந்த பாதையை கடக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் செல்ல முடியாமல் கீழே விழுந்து விடுவார்கள், நரகத்துக்கு போய் விடுவார்கள். அவர்கள் நரகத்தில் சுத்தப்படுத்தப்பட்டு அங்கிருந்து மீண்டும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். வேதனை அனுபவிக்க வேண்டும். சிராத்தை கடந்து விட்டால் அப்பொழுதுதான் சுவர்க்கம் உறுதியாகிவிடும். சுவர்க்கம் உறுதியாகிவிட்டாலும் உடனே சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அதற்கு முன்பு அர்சாத்துல் ஜன்னா, கந்தரத்துல் மதாலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் வைத்து சொர்க்கம் நுழையக்கூடிய முஃமின்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான். அவர்களுக்கு இடையில் வஞ்சகம் இருந்திருக்கலாம், சிறிய சிறிய அநியாயங்கள் நடந்திருக்கலாம். அதையெல்லாம் துப்புரவு செய்து ஒருவருடைய உள்ளத்திலிருந்து மற்றவரை பற்றிய அந்த வஞ்சகத்தை இல்லாமலாக்கி அதற்கு பின்னால் தான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலாவது சொர்க்கத்துக்குள் கால் அடி எடுத்து வைப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் சொர்க்கத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பின்னால் உம்மத்துகள் என்று பார்க்கும் பொழுது இந்த கடைசி உம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். சொர்க்கத்துக்குள் நுழைந்தால் அங்கே வரவேற்கப்படக்கூடிய முதலாவது அறிவிப்பு, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு வந்து விட்டவர்களே, இன்ன லகும் அன் தஹ்யவ் ஃபலா தமூது அபதா, உங்களுக்கு நிரந்தரமாக வாழ்கிற வாழ்க்கை கிடைத்து விட்டது, இனி ஒரு பொழுதும் உங்களுக்கு மரணம் வரமாட்டாது. வ இன்ன லகும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா, நிரந்தரமாக வாலிபர்களாக இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து விட்டது, இதற்கு பின்னால் வயோதிபம் வரவே மாட்டாது. வைநலக்கும் அன் தசிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நிரந்தரமாக ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து விட்டது, இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் என்பது வரவே மாட்டாது. வைநலக்கும் அன் தனஅமு ஃபலா தபசு அபதா, நிரந்தரமாக இன்பமாக இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, இதற்கு பின்னால் கஷ்டம் என்பது உங்களுக்கு நிரந்தரமாக இல்லை. இந்த அறிவிப்புடன் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு நீண்ட ஒரு பயணம் நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. இதுவெல்லாம் கற்பனைகள் அல்ல. யாரும் நினைக்கக்கூடாது இது முஸ்லிம்களுடைய கொள்கை அல்லது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. வெறும் நம்பிக்கை அல்ல. எது நடக்க இருக்கிறதோ அது பற்றிய அறிவை அல்லாஹு தாலா வஹீயின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். எது நடக்க இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்பி இருக்கிறோம். யாருக்கு அந்த அறிவு கிடைக்கவில்லையோ அவர்கள் மறுக்கிறார்கள். மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் கடந்து செல்லத்தான் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்பது இதுவல்ல, தாருல் ஆஹிரா தான் உண்மையான வாழ்க்கை என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்கிறது. இவ்வளவு நீண்ட பயணம் நாம் செய்ய வேண்டி இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலம்,
எனக்கு தெரிந்த உண்மைகள் எல்லாம், எனக்கு தெரிந்த விடயங்கள், நடக்க இருக்கிற விஷயங்களில் எனக்கு தெரிந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உங்களுடைய சிரிப்பு குறைந்துவிடும். சிரிப்பதற்கு என்ன வரமாட்டாது. வலபகைத்தும் கசீரா, அதிகமாக நீங்கள் அழ ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடைய வீடுகளில் இன்பமாக இருக்கிற அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டு லஹரஜ்தும் இல சுஉதாத், காடுகளை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கு அழ வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ்கிறோம், பேசுகிறோம், மக்களுடன் சிரித்து பழகுகிறோம். ஒரு தடவை நினைத்து பாருங்கள், எவ்வளவு 1000 மனிதர்கள் என்னோட சேர்ந்து இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. மரணத்துடைய சில கஷ்டங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதை நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும். அதில் யாரும் பங்காளியாக முடியாது. நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நடக்கிற நிகழ்வுகளை நான் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறதற்கு மனசு வரமாட்டாது. இது ஒன்றல்ல, இதற்கு பின்னால் எத்தனையோ விடயங்கள். ருகூபுக நஅஷ யுன்சீக ருகூப அலா மா குன்த தர்கபு மின் பஹ்லின் வ மின் ஃபரசி. மனிதனே, சொகுசான வாகனங்களில் நீ இன்று பயணம் செய்கிறாய். சந்தோஷமாக பயணம், குடும்பத்துடன் பயணம், நண்பர்களுடன் பயணங்கள், நல்ல நல்ல வாகனங்களில் எல்லாம் பயணம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயணம் வர இருக்கிறது. அந்த பயணத்தை நீ பார்க்க இருக்கிறாய். ஜனாசாவை, உடலை உயிரில்லாமல் சுமந்து செல்கிறோம். கபருக்கு ஜனாசா செல்கிற வரைக்கும் அந்த உயிருக்கு ஒரு தொடர்பு கபர் அந்த உடலுடன் இருந்து கொண்டிருக்கும். முழுமையாக அது நீங்கி போய்விடுவதில்லை. எல்லாவற்றையும் அது பார்க்கும். அந்த வாகனத்தில், அந்த தட்டில் நீ செய்கிற பயணம் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா பயணங்களையும் மறக்கடிக்க வைத்துவிடும். யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன் வதம்மத்துல் கப்ரி துன்சீக லைலத்தல் உர்சி. கபரில் வைக்கப்படும் பொழுது, கபர் ஒரு தடவை உன்னை நெருக்கமாக இருந்தால் அந்த வேதனை வாழ்க்கையில் நீ அனுபவித்த இன்பமான இரவுகளின் சுகங்களை எல்லாம் மறக்கடிக்க செய்துவிடும். அப்படிப்பட்ட எத்தனையோ கட்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. உலகத்தின் சிறிய சிறிய பயணங்களுக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிற நாங்கள் அந்த பயணங்கள் சொகுசாக அமைந்து விட வேண்டும் என்பதற்காக செலவழிக்கிறோம், முயற்சிகள் செய்கிறோம். இப்படியெல்லாம் ஆசைப்படுகிற நாம் தன்னந்தனியாக செய்ய போகிற இவ்வளவு நீண்ட பயணத்துக்கு ஏன் தயார் செய்வதில்லை? ஏன் உழைப்பதில்லை? ஏன் அதை நாம் கண்டுகொள்வதில்லை? நாம் நினைக்கிறோம், நாம் இப்பொழுது கண் திறந்திருக்கிறோம், எல்லாமே நமக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையில் நம்முடைய கண்கள் இன்னும் திறப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய பார்வையில் அவன் கண்ணை மூடுகிறான். அப்பொழுதுதான் அவன் உண்மையில் கண்ணை திறக்கிறான். பார்க்காதவற்றையெல்லாம் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. மரணிக்கிறவர்களுக்கு ஆகிரத்தின் புறத்திலிருந்து அவனுக்கு சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ. மனிதனே, உன்னுடைய திரையை நாம் இப்பொழுது நீக்குகிறோம். فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. இன்றைய தினம் உன்னுடைய பார்வை மிக கூர்மையானது. அவன் இப்பொழுதுதான் பார்க்க ஆரம்பிக்கிறான். கண்கள் திறக்கப்பட்டதற்கு பின்னால் யோசித்து பயனில்லை, யோசிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி போய்விட்டது என்று சொல்லலாம். இதற்கு பின்னாலும் எத்தனை வருஷங்கள் அல்லது எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. உலகத்துக்காக இவ்வளவு உழைக்கிற நாம் ஆகிரத்துக்காக தேடிக்கொள்வோம், முயற்சிகள் செய்வோம். நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் சாப்பிடுவோம், குடிப்போம், சம்பாதிப்போம், செலவழிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் மரணத்தை, அந்த பயணத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க சென்றவர் அங்கே சாப்பிடுகிறார், குடிக்கிறார், ஓய்வெடுக்கிறார். ஆனால் தாய் நாட்டை மறப்பதில்லை. நான் ஒரு நாள் போக வேண்டும்
என்னுடைய வீசா ஒரு நாள் முடிந்துவிடும், நான் போக வேண்டும், அங்கே எத்தனையோ வேலை நமக்கு இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள், வீடு இருக்கிறது, மறந்து விடுவதில்லை. இதுபோல நாம் உலகத்திலே வாழ்கிறோம், இங்கே எல்லா காரியங்களையும் செய்வோம், ஆனால் பயணம் போகிற நாளை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உலக வாழ்க்கையை விடவும் மறுமை வாழ்க்கையை சிறப்பானதாக, செழிப்பானதாக, அழகானதாக ஆக்கி அருள்வாயா. நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் காலங்களை விடவும் வாழப்போகிற காலத்தை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயா. நல்ல முடிவை, நல்ல மரணத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. கெட்ட மரணத்திலிருந்து, கெட்ட முடிவுகளிலிருந்து யா அல்லாஹ் நம் எல்லோரையும் நம் சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا أيها الناس اتقوا الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. قال الله تبارك وتعالى: من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، وعليكم بكثرة الصلاة والسلام على سيد البشر. يقول الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في دين الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم ورضوا عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين وانصر المظلومين في كل مكان. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ولذكر الله أكبر.